சுக்கிரன் ராசியாதிபதி இருக்கிறதாலேயே என்னவோ எப்போதுமே ஒரு ரசனை உணர்வோட தான் இருப்பாங்க. நியாயத்தையும் தர்மத்தையும் உணர்த்தக்கூடிய தராசு சின்னத்தை கொண்டவங்களும் இவங்க தானே சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சரியா தப்பான்னு உள்ளுக்குள்ளேயே கணிச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம். என்னதான் பழகக்கூடியவங்களா, ஒரு ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவங்களா இருந்தாலுமே சரி, அவங்க செய்யறது தப்புன்னா நீங்கள் பண்ணது தப்புதான்னு முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய ஒரு துணிச்சலும் கொண்டவங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் அழகாக பார்க்க தெரிஞ்சவங்க இவங்க தான். பரிமள பிரியர்களும் இவங்க தானே சொல்லலாம். வாசனை திரவியங்கள்னா இவங்களுக்கு அவ்வளவு பிரியம். என்னதான் கோபம் வந்தாலுமே மற்றவங்களுக்கு ஒரு தீங்கிழைக்காத நல்ல குணங்கிறது இவங்க கூட ஒட்டி பிறந்ததுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க தாங்க துலாம் ராசி அன்பர்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு தான் வருது. அந்த வகையில் உங்கள் தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காணலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்புகள் நேர்மை தவறாது நடந்து நல்ல மாற்றங்கள் பெற போகிறீங்க. உங்கள் குழந்தை மனசுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வழியில் வரக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் பெற போகிறாங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் உங்களுடைய சிபார்சு செய்யக்கூடிய நபர்கள் சரியான வாழ்வாமையக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கிறதால இனி உங்களுக்கு சரி, உங்களை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, நல்ல மாற்றங்கள் வந்து தேடி தரக்கூடிய காலமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இது 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஏற்பட போகுது. நிறைய விஷயங்களை நீங்கள் மாற்றம் கண்டுக்க போகிறீங்க. அதாவது இது வரைக்குமே நிறைய படிப்பினைகளை நீங்கள் உணர்ந்துட்டீங்க. அந்த படிப்பினைகள் மூலமாகவே இனி தைரியமாக செயல்பட்டு எல்லா வகையிலும் சுக பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் அற்புதமான மாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது சாத்தின்னு சொல்லலாம். ராஜயோக காலம் அமைஞ்சிருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அதே மாதிரி தாய் ரீதியாக ஏற்பட்டிருந்த பல பாதிப்பு நீங்கள் போகுது. தாயை மாதிரி ஒரு தெய்வம் இல்லைன்னு அடிப்படையிலேயே ஒரு வணங்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி என்பர்கள். தாய் ரீதியாக ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு, மன சஞ்சலங்கள் எல்லாமே நீங்கள் போகுது. குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த குழப்பங்களும் நீங்கள் போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் நிறைய வெறுப்புகளை நீங்கள் உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். வாழ்க்கையில் வெறுத்து ஓடுறதை விட அது எதிர்கொண்டு வாழ்கிறது தான் நல்லதுன்னு உணர்ந்துருக்குறீங்க. இனி எத்தனை பேர்கிட்ட ஆலோசனை கேட்டாலும் சரி, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இழந்த மதிப்பு மரியாதைங்கிறது உங்களுக்கு தேடி வரும். அழகு, வசீகர தன்மையும் கூடி வரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. வெற்றி பெற்றவங்களுடைய ஒரு கூட்டணி உங்களுக்கு இந்த நேரத்தில் அமையிருக்கிறதால நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய காலம். அதே சமயத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய கட்டாயமும் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்தால, பாகிஸ்தானத்துடைய பார்வை லக்கணத்து மேலே விழுறதால எல்லா சுபகாரியம் நடக்கும். அடுத்து வரக்கூடிய எல்லா பேச்சுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு அமோகமாக தான் அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கையில் அன்பு பெருகும். ஆனந்த கண்ணீர் நீங்கள் இந்த வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அடைய போறீங்கன்னு சொல்லலாம். நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வீடு வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்காரர்களுக்கு மாற்று வர்க்கத்தை பொறுத்த வரைக்குமே அனுகூலம் உண்டாகக்கூடிய நேரம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்கள் உண்மையான திறமை வெளிப்படுத்துறது மூலமாக ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த விஷயம் எல்லாமே அமையும். புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்துறது உங்கள் கையில் தான் அமைஞ்சிருக்குது. புதனோட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறப்ப வெளிநாட்டு தொடர்பு, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம், உத்தியோகம், வேலை வாய்ப்பு, வியாபார ரீதியாக எல்லாமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சிறப்பான பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானுடைய நிலையாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையில்லாமல் இருந்து வந்தவங்களுக்கு அற்புதமான வேலை அமையும். சனி பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அற்புதமான மாற்றம். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல சனி அமர்றது உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றத்தை எதிர்கொள்ள போகிறீங்க. பண வருமானத்துக்கு பஞ்சம் இருக்காது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் தவிர்க்க பாருங்கள்.
அதே மாதிரி கடன்களை படிப்படியாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பும் மகிழ்ச்சி தங்கக்கூடிய நேரம் சொல்லலாம். ஆனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களை இயல்பை மீறி அதிகப்படியான கோபம் வெளிப்படலாம். அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். இது வரைக்குமே வேலையாட்கள் மூலமாக கூட இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நீங்கள் சந்தித்த பிரச்சனை சங்கடம் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வி ரீதியாக பொறுத்த வரைக்குமே மருத்துவ ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமான மாற்றம். சித்த ரீதியாக செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் கூட உங்களுக்கு கைக்கூடி வரும். ஒவ்வாமை மாதிரியான உடல் ரீதியாக ஏற்பட்டிருந்த பாதிப்பு மட்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உடல் நிலையை கவனம் செலுத்த பாருங்கள். உப்பு பொருட்களை அதிகமாக எடுத்துக்கிறத தவிர்க்க பாருங்கள். இதனால் உடல் நலத்தில் உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குரு பார்வையும் கூடவே இருக்கிறதால நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே கைக்கூடி வரும். மொத்தத்தில் இந்த ஆண்டு சரியான வழிகாட்டுதலோடு நீங்கள் தொடங்குனீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தவிர்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்க்குறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். அப்படியே வளர்த்து வந்தாலுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கிறது நல்லது. உபயோகித்த ஆடை மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க பாருங்கள். கருப்பு நிறத்தை தவிர்த்துட்டு மற்ற உடைகளை நீங்கள் தாராளமாக அணியலாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியமான பேச்சு மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்க்கிறபடி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். வாடிக்கையாளர் திருப்தி அடைய போகிறாங்கன்னு சொல்லலாம். புதிய முதலீடுகள் செய்கிறப்ப உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் எண்ணம் சிறப்பாக இருந்தால் நல்ல மாற்றம் வந்து சேரும். வேலை ரீதியாக கொஞ்சம் கூடுதலான பணிகளை கவனிக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுப்பு இல்லாமல் அதிகமாக தான் இருக்கும். வெளியூர் பயணம் மாதிரியான விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படலாம். இது எல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வாய்ப்பு தான். ஆனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. வீணாக யார்கிட்டையும் பேசுறது வேண்டாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க வாக்குவாதம் செய்யறத கொஞ்சம் நீங்கள் தவிர்க்கணும். மற்றவங்களை பற்றின விமர்சனத்தை தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப நாளைக்கு பின்னாடி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மூத்த கலைஞர்களுடைய ஆதரவு நட்பு கிடைக்கும். மன மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் அலைச்சல்ங்கிறது இல்லாமல் இருக்காது. சில நேரம் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்தில் தயக்கம் காட்டுவீங்க. எல்லாரையுமே அனுசரித்து போகிறது மூலமாக காரியங்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும். திறமையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பல வகையிலையும் பாராட்டு பெற போகிறீங்க. மேலிடத்தோட பார்வை உங்கள் மேலே இருக்கிறதால இனி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உங்களுக்கு சிறப்பான பலனை தான் ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத பார்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வேலை பழுங்குறது எனக்கு குறைய ஆரம்பிக்கும். வீட்டிலிருந்து கொஞ்சம் வெளியில் தங்குற மாதிரி பயணம் அமையலாம். திடீர் செலவு உண்டாகலாம். புதிய திட்டங்கள் எல்லாமே நீங்கள் தீட்டுவீங்க. அதை நீங்கள் செயல்படுத்தவும் செய்வீங்க. எல்லா காரியங்களும் உங்களுக்கு இறுதியில் அனுகூலமாக நடந்து முடியும். மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகக்கூடிய நேரம். ஆனால் மன போராட்டங்கிறது அந்த காரியம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு இருக்க தான் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணும்னா எந்த விஷயத்திலுமே தன்னம்பிக்கையோட முழு மூச்சோடு செயல்பட பாருங்கள். பொருள் வரத்து சிறப்பாக இருக்குது. வாகனம் பூமி மூலமாக லாபம் கிடைக்கும். நீங்கள் எதிர்க்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றி பெற போகிறீங்க. பண வரவு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய நல்ல திருப்பம் ஏற்படும். மனசில் சந்தோஷம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளித்து முன்னேற போகிறீங்க. தெளிவான முடிவு எடுக்கிறது மூலமாக பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து மற்றவங்க பாராட்டப்படக்கூடிய நிலையை தான் நீங்கள் மிகப்பெரிய செயலை செய்ய போகிறீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடந்து முடியும். பழைய பாக்கி வசூலாகும். புதிய ஆர்டர் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். வேலை ரீதியாகவும் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்குது. மேல் அதிகாரிகளுடைய கொடுத்த வேலையை திறமையை செஞ்சு முடிக்க போகிறீங்க. இது வரைக்குமே மனசில் ஏற்பட்டிருந்த குழப்ப நிலையில் மெல்ல மெல்ல தெளிவு பெற போகிறீங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தன்னம்பிக்கை தளர விடாமல் செயல்படுங்க. நிச்சயம் இறுதியில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த டென்ஷன் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகரிக்குன்னு சொல்லலாம். நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்க போகுது. எந்த தடை இருந்தாலுமே இறுதியில் அந்த தடை எல்லாமே தாண்டி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மனசில் மகிழ்ச்சிங்கிறது நிச்சயமாக தங்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடவங்களுக்கு எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். எல்லா காரியமே நல்லபடியாக நடக்கும்னு நம்புங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. எடுத்துக்கிட்ட வேலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். தொடர்ந்து எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சாதகமான பலனை எதிர்பார்க்க முடியும். ஆயுதங்களை கையாளுறப்பையும் வாகனங்களை ஓட்டுறப்ப மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். வீண் செலவு அப்பப்போ வந்து போகும். மற்றவங்களுக்காக என்னது தான் நல்லது செஞ்சாலுமே அது எடுபடாமல் தான் போகும். அதனால் எதுலேயுமே கவனம் பாருங்க. உங்கள் தொழில் வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாவே போதும்.
அற்புதமான மாற்றம் கிடைக்கும். பண வரத்து சிறப்பாக இருக்கும். பேச்சில் இனிமைதான். இந்த நேரத்தில் உங்களுக்கு பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லலாம். புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு நாட்டை அதிகரிக்கக்கூடிய நேரம். தொடர்ந்து தாய் தந்தையை அனுசரித்து போகிறது நல்லது. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரவேண்டிய லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரங்களில் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்ய பாருங்கள். புதன்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வரதும், வீட்டில் மகாலட்சுமி தாயார் படத்தை வாங்கி வச்சு நீங்கள் 2 நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல மாற்றங்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி தானங்கள்லேயே மிகச்சிறந்தது அன்னதானம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அன்னதானங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மழலை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துங்க. வீண் விவாதங்களை குறைச்சிட்டு வர பாருங்க. இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாவே அற்புதமான மாற்றங்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியமாக துலாம் ராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாட்டையும் முன்னோர் வழிபாட்டையும் மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சேருன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கன்னு பார்த்தோம். மேலும்